வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பன்னீர் புர்ஜி. ஸோ குயிக்காக வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து நம்ம சப்பாத்திக்கான ஒரு சைட் டிஷ் பன்னீர் வச்சு பன்னீர் புர்ஜி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூட வந்து காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2 தக்காளி, பழுத்த தக்காளி வந்து பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அப்போ தான் தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்து குழையும். ஸோ நல்லா தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். அப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் தக்காளிலாம் நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இன்கேஸ் இது உங்ககிட்ட இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்குங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்குங்க. அப்போ அதோட மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போயிடும். வெறும் மசாலாவோட அதோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் பன்னீர் சேர்க்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் கையாலே வந்து உதுத்து நல்லா பொடி பொடியாக பண்ணிட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு கிரேட்டர் வச்சு கூட அதை திருகி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக உதுத்த பன்னீரை வந்து நான் வந்து அந்த மசாலாவில் சேர்த்துற போகிறேன். இப்போ பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது. சூப்பரான அந்த கலரில் சேர்த்தோன்னே பன்னீரும் நல்லா சூப்பராக ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம அது கூட வந்து ஃப்ளேவருக்காக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான பன்னீர் புர்ஜி ரெடி. வாங்க இது வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூடான சப்பாத்தி கூட. இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான பன்னீர் புர்ஜி டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக வந்து ஒரு சப்பாத்திக்கான சைட் டிஷ் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனே